அவருடைய தரித்திரத்தினாலே நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆனீர்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் போது சொல்றார். அதே பவுல் கலாத்தியருக்கு எழுதும் போது என்ன சொல்றாரு? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் எல்லாம் கிறிஸ்து இயேசுவினாலே புறஜாதிகளாகிய நமக்கு உண்டாயிருக்கிறது என்று சொல்லி அவர் எழுதி வச்சார். அப்ப கல்வாரி சிலுவையில் நடந்த ஒரு விஷயங்கள் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, இது இவங்க டீச்சிங், இது அவங்க டீச்சிங் கிடையாது. இது கல்வாரி டீச்சிங். கல்வாரி சிலுவையில் நடந்த இந்த விஷயத்தெல்லாம் ஏற்றுக்கொள்ளணும். இல்லை என்றால் நம்ம சிலுவையை நிராகரிக்கிறவர்களாக மாறி விடுவோம். தேவன் ஏன் கல்வாரிக்கு போனார் என்றால், இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் உடன்படிக்கையின் பார்ட்னராக நாம் மாற வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஒரு காலகட்டத்தில் காணியாட்சிக்கு புறம்பானவர்களாக இருந்தோம். இப்ப என்ன சொல்லி, புறம்பானவர்கள் நீ உள்ளவா அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு அழைப்பு கொடுத்து அவருடைய பிள்ளையாக்கி, அவருடைய பிள்ளையாக்குனது மட்டுமல்லாம கிறிஸ்து இயேசுவின் மூலமாக, கல்வாரியின் மூலமாக செழிப்பின் உடன்படிக்கை கடவுள் நமக்கு அமுல்படுத்துகிறார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உண்டாக வேண்டும் என்பதற்காக தான் கிறிஸ்து இயேசு கல்வாரி சிலுவைக்கு போன ஒரு விஷயத்துல இதுவும் ஒரு முக்கியமான ஒரு காரியம்.